உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போது நாம் சிம்மம் ராசியின் சனிப்பெயர்ச்சி பலன்களை பார்ப்போம். உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் சஞ்சரித்து வரும் சனி பகவான் 6/3/2026 அன்று அஷ்டமஸ்தானத்தில் அடியெடுத்து வைக்கிறார். அஷ்டமத்து சனியின் ஆதிக்கத்தால் விரயங்கள் கூடும். வீண் வாக்குவாதம் ஏற்பட்டு பிரச்சனையை உருவாக்கலாம். நினைத்தது ஒன்றும் நடந்தது ஒன்றுமாக இருக்கும். உடல் நலனுக்காக ஒரு தொகையை செலவிடும் சூழல் உண்டு. மற்றவர்கள் நம்பி செய்த காரியங்களை நடைபெறாமல் போகலாம். இருப்பினும் 6க்கு அதிபதியான சனி பகவான் 8ஆம் இடத்திற்கு வருவதால் ஒரு சில முயற்சிகளில் வெற்றியும் கிடைக்கும். அஷ்டமத்து சனியின் ஆதிக்கம் மார்ச் 6ஆம் தேதி முதல் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு சனி வரப்போவதால் உங்கள் வாழ்க்கையில் எண்ணற்ற மாற்றங்கள் வரப்போகிறது. குறிப்பாக ஆரோக்கிய சீர்கேட்டால் மருத்துவ செலவு அதிகரிக்கும். மன நிம்மதி குறையும். உத்தியோக மாற்றம் தொழில் மாற்றம் திருப்தி அளிக்காது. புதிய ஒப்பந்தங்கள் கை நழுவி செல்லலாம். பொருளாதாரத்தில் பற்றாக்குறை அதிகரிக்கும். இது ஒரு சோதனை காலமாக இருக்கும் என்பதால் எதையும் சிந்தித்து செயல்படுங்கள். சனியின் பார்வை பலன்கள். 8ஆம் இடத்திற்கு வரும் சனியின் பார்வை உங்கள் ராசிக்கு 2, 5, 10 ஆகிய இடங்களில் பதிகிறது. 2ஆம் இடத்தை பார்ப்பதால் குடும்பஸ்தானம் பலப்படுகிறது. குடும்பத்தில் பழைய பிரச்சனை மீண்டும் தலைதூக்கலாம். உடன் இருப்பவர்களிடம் பிணக்குகள் அதிகரிக்கும். பயணங்களில் கவனம் தேவை. நிதானத்துடன் செயல்படுங்கள். சனியின் பார்வை 5ஆம் இடத்தில் பதிவதால் பிள்ளைகளின் நலனில் அக்கறை காட்டுவீர்கள். அவர்களை உங்கள் மேற்பார்வையில் வைத்துக் கொள்ளுங்கள். பூர்வீக சொத்து பிரச்சனைகள் படிப்படியாக அகலும். இதுவரை பாகப்பிரிவினைக்கு சம்மதிக்காத உடன்பிறப்புகள் இப்பொழுது சம்மதிப்பார்கள். பத்திரப்பதிவில் இருந்த தடை நீங்கும். பல நாட்களாக நடைபெறாமல் இருந்த சில நல்ல காரியங்கள் இப்பொழுது நடைபெறும். 10ஆம் இடத்தை சனி பார்ப்பதால் தொழிலில் புதிய வாய்ப்புகள் வந்து சேரும். பிரச்சனையை உருவாக்கி கொண்டிருந்த பழைய பங்குதாரர்களை விலக்கிவிட்டு புதிய பங்குதாரர்களை சேர்த்துக்கொள்ள முன் வருவீர்கள். வியாபார போட்டி அதிகரிக்கும். உத்தியோகத்தில் மேலதிகாரிகளின் கவனத்தை ஈர்க்க நீங்கள் செய்யும் முயற்சிகள் பலன் தராது. பொருளாதார பற்றாக்குறையை சமாளிக்க கடன் வாங்கும் சூழல் உண்டு. பணி நீக்கம் செய்யப்பட்டவர்கள் மீண்டும் பணியில் சேரும் வாய்ப்பு கிடைக்கும். புதிய வேலைக்கு விண்ணப்பித்தவர்களுக்கு அது கைகூடும். சனியின் பாதசார பலன்கள். அதாவது சனி பகவான் பூரட்டாதி நட்சத்திர காலில் சஞ்சாரம் 6/3/2026 முதல் 1/4/2026 வரை சஞ்சாரம் செய்கிறார். இந்த காலத்தில் பூர்வீக சொத்து தகராறு அகலும். புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். கொடுக்கல் வாங்கல்களில் இருந்த தேக்க நிலை மாறும். தெளிந்த சிந்தனையோடு நீங்கள் செய்யும் புது முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். வருமானம் போதுமானதாக இருக்கும். தொழில் முன்னேற்றம் திருப்தி தரும். வெளிநாட்டு வணிகத்திலும் ஆர்வம் காட்டுவீர்கள். குடும்பத்தில் சுப செலவுகள் அதிகரிக்கும். புதிய ஒப்பந்தங்கள் வந்து அலைமோதும். உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் கேட்ட சலுகைகளை தருவார்கள். ஒரு சிலருக்கு பணிபுரிந்தபடியே சுயதொழில் செய்யும் வாய்ப்பு கூட அமையும். மங்கள ஓசை உங்கள் வீட்டில் கேட்கும் நேரம் இது. பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு பொறுப்புகளும் பதவிகளும் கிடைக்கும். அடுத்ததாக சனி பகவான் உத்திரட்டாதி நட்சத்திர காலில் தனது சுயசாரத்தில் சஞ்சாரம் செய்கிறார். 2/4/2026 முதல் 19/3/2027 வரை சஞ்சாரம் செய்கிறார். இக்காலத்தில் திட்டமிட்ட பணவரவு தள்ளி போகலாம். திடீரென மனமாற்றம் ஏற்பட்டு பல பணிகளை செய்யாமல் விட்டுவிடுவீர்கள். உத்தியோகத்தில் உயரதிகாரிகளின் கோபத்துக்கு ஆளாக நேரிடும். சில காரியங்கள் உடனடியாக முடிவடைந்து ஆச்சரியம் அளிக்கும். பழைய வழக்குகள் பைசலானாலும் புதிய வழக்குகள் உருவாகி குடும்பத்தில் குழப்பத்தை ஏற்படுத்தும். இருப்பினும் தைரியமும் தன்னம்பிக்கையும் மிக்க நீங்கள் எதையும் எதிர்கொள்ள தயாராக இருப்பீர்கள். நல்ல சம்பவங்கள் மற்றும் சுபகாரியங்கள் பலவும் நடைபெறும் நேரம் இது. அடுத்ததாக சனி பகவான் ரேவதி நட்சத்திர காலில் சஞ்சாரம் 20/3/2027 முதல் 23/4/2028 வரை சஞ்சாரம் செய்கிறார். இக்காலத்தில் நண்பர்களுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு அகலும். மாமன் மைத்துன வழியில் நெருக்கம் அதிகரிக்கும். கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்ட முயற்சிப்பீர்கள். தொழில் லாபகரமாக நடைபெறும். புதிய வாடிக்கையாளர் வருகையால் கிளை தொழில்கள் தொடங்கும் சூழ்நிலை உருவாகும். குடும்ப ஒற்றுமை பலப்படும். அரசியல் களத்தில் இருப்பவர்களுக்கு பொறுப்புகள் வந்து மனதை மகிழ்விக்கும். தள்ளிப்போன காரியங்கள் தானாக நடைபெறும். குரு பெயர்ச்சி காலம். மீனராசியில் சனி சஞ்சரிக்கும் காலகட்டத்தில் 3 முறை குரு பகவான் பயிற்சியாகிறார். 2026 மே மாதம் கடகராசிக்கு குரு செல்கிறார். விரயஸ்தான குருவால் விரயங்கள் அதிகரிக்கும். அதே நேரம் குருவானவர் உங்கள் ராசிக்கு பஞ்சம அஷ்டமாதிபதி என்பதால் தேவைக்கேற்ற பணவரவும் இருக்கும். 2027 ஜூன் மாதம் குரு பகவான் சிம்ம ராசிக்கு ஜென்ம குருவாக வருவதால் எதிர்பார்த்தபடி மாற்றமும் ஏற்றமும் அமையும். உத்தியோகத்தில் ஊதிய உயர்வுடன் கூடிய பதவி உயர்வு கிடைக்கும். சுபச்செலவு அதிகரிக்கும். தைரியமும் தன்னம்பிக்கையும்
குறையாமல் பார்த்து கொள்ளுங்கள். 2027 நவம்பர் மாதம் குரு பகவான் கன்னிராசிக்கு செல்கையில் தனஸ்தானம் வலுவடைகிறது. எனவே பொருளாதார நிலை உச்சம் பெறும். சிலருக்கு அதிகார அந்தஸ்து கிடைக்கும். குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுக்கள் கைகூடும். ராகு கேது பயிற்சி காலம் 13/11/2026 அன்று மகர ராசிக்கு ராகுவும் கடக ராசிக்கு கேதுவும் பயிற்சியாகிறார்கள். 6இல் சஞ்சரிக்கும் ராகுவால் அற்புதமான பலன்கள் வந்து சேரும். பொன் பொருள் சேர்க்கை உண்டு. உத்தியோகத்தில் கூடுதல் பொறுப்புகள் கிடைக்கும். விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் கேதுவின் ஆதிக்கத்தால் விரயங்கள் கூடும். அந்த விரயத்தை சுபவிரயமாக மாற்றிக்கொள்வது நல்லது. புதிய கூட்டாளிகளால் தொழிலில் லாபம் குவியும். நீதிமன்ற தீர்ப்புகள் கூட சாதகமாக அமையும். பரிகாரம்: சனிக்கிழமைகளில் அருகிலுள்ள திருக்கோயில் ஒன்றில் மாலையில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுவது சிறந்த பரிகாரமாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.